ஆபரேஷன் சிந்தூரின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு ரேடார்கள் மற்றும் அமைப்புகளை அடித்து நொறுக்கியுள்ளது இந்திய ராணுவம். லாகூரிலும் கராச்சியிலும் அரங்கேற்றப்பட்ட அடுத்தடுத்த தாக்குதல்களின் விவரம் என்ன? ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானின் தூக்கத்தை கெடுத்து தற்போது அந்த நாட்டையே பதற்றத்தில் வைத்துள்ளது. இந்த அதிரடி தாக்குதல்கள் தொடருமா என அச்சத்தில் இருந்த பாகிஸ்தானுக்கு மறுநாளும் பயம் காட்டியுள்ளது இந்திய ராணுவம். பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்கு இந்திய ராணுவம் ராக்கெட்டுகள் மூலம் சங்கு ஊதிய சம்பவத்தின் பின்னணி என்ன? பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை இந்திய அரசு கண்டனங்களை தெரிவித்துவிட்டு அமைதியாக கடந்து செல்லும் என எதிர்பார்த்திருந்த பாகிஸ்தான் தற்போது பீதியில் உறைந்து போயுள்ளது. பதில் தாக்குதல் என்றால் எப்படி இருக்கும் என பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தரமாக வெளிப்படுத்தி வருகிறது. 7ஆம் தேதி அதிகாலை 1:05 மணிக்கு ஹேமர் மற்றும் ஸ்கால்ப் வகை குண்டுகளை பரிசாக கொடுத்து பாகிஸ்தானை உலுக்கி எடுத்து வந்தது இந்திய விமானப்படை. கண்களுக்கு முன்னால் வெடித்து சிதறிய தீவிரவாத முகாம்களை பார்த்து கலங்கி போன பாகிஸ்தான் அதன் பின்புதான் தீவிரவாதத்திற்கு எதிராக பழிவாங்க இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதை உணர்ந்து கொண்டது. எங்கள் இலக்கு தீவிரவாதிகள் தான், பாகிஸ்தானின் பொதுமக்கள் இல்லை என இந்தியா தெளிவாக கூறிய போதும் ஆத்திரத்தில் அறிவிழந்த பாகிஸ்தான் இந்திய எல்லைகளில் பொறுப்பற்ற முறையில் பொதுமக்கள் மீது குண்டுமழை பொழிய ஆரம்பித்தது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, பாரமுல்லா, உரி, பூஞ்ச், மெந்தர் மற்றும் ரஜோரி பகுதிகளில் கண்மூடித்தனமாக தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவம். அதே நேரம் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதிகளில் தீவிரவாத தாக்குதலுக்கும் ராணுவ தாக்குதலுக்கும் வித்தியாசமின்றி நடந்து கொள்ளும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பதிலடியை கொஞ்சமும் மிச்சமின்றி வாரி வழங்கி வருகிறது இந்திய ராணுவம். இதனிடையே எங்களிடமும் ஏவுகணைகள் உள்ளன, நாங்களும் தாக்குவோம் என அடுத்தடுத்து ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவியது பாகிஸ்தான். குறிப்பாக அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதான்கோட், அமிர்தசரஸ், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, அதாம்பூர், பதிண்டா, சண்டிகர், நனல், பலோடி, பூஜ் ஆகிய பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதனை எதிர்பார்த்து காத்திருந்த இந்திய ராணுவம் ஏவுகணைகளை வானிலேயே இடைமறித்து தாக்கி அழித்தது. இதற்காக இந்திய ராணுவம் வைத்திருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் S-400 சுதர்சன சக்ரா. ரஷ்ய தயாரிப்பான இந்த S-400 எதிரி நாட்டு ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை இடைமறித்து தாக்கி அழிக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுகிறது. இந்த S-400 கண்களில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த ஒரு எதிரி நாட்டு ஏவுகணையும் தப்ப முடியாது. 400 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள் எந்த ஒரு ஏவுகணையையும் இடைமறித்து தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. ஒரே நேரத்தில் 36 இலக்குகளை தாக்கி அழித்து துவம்சம் செய்துவிடும் இந்த S-400. இந்தியா இதுவரை 4 இடங்களில் இந்த S-400ஐ நிலைநிறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாபின் பதான்கோட், ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் இந்த பாதுகாப்பு ஏவுகணைகள் அரண் போல நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே எதிரி நாட்டின் ஏவுகணைகளை மட்டும் இடைமறித்து தாக்கினால் பத்தாது என்ற முடிவுக்கு வந்த இந்திய ராணுவத்தின் அடுத்த இலக்கு பாகிஸ்தானின் ரேடார் அமைப்புகளை குறிவைத்தது. ரேடார்கள் இருந்தால்தானே இலக்குகளை குறிவைக்க முடியும். அவற்றை அடியோடு தரைமட்டமாக்கிவிட்டால் பாகிஸ்தானுக்கு பலத்த அடியாக இருக்கும் என நினைத்த இந்திய ராணுவம்
7ஆம் தேதி அதிகாலை அதற்கான தாக்குதலை முன்னெடுத்தது. பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அடியோடு அழிக்க இஸ்ரேலின் ஹரோப் ட்ரோன்களை கையில் எடுத்தது இந்திய ராணுவம். காலை தொடங்கிய இந்த ட்ரோன் குண்டுமழை பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளை பதம் பார்த்தது. லாகூர் அருகே உள்ள ராணுவ தளம், ராவல்பிண்டியில் உள்ள காரிசன் நகரம், லாகூரில் உள்ள வால்டன் விமான நிலையம், பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டன. இதில் லாகூரில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்பு முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கராச்சி மற்றும் இஸ்லாமாபாத் பகுதிகளிலும் தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதனிடையே இந்தியாவின் 25 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் அடுத்த கட்ட தாக்குதல் எங்கு எப்போது என தெரியாமல் பாகிஸ்தான் தவித்து வருகிறது.